வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழகத்தில் இனி நிரந்தரமாக ஆட்சியை நடத்தப் போவது திமுக தான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. பகுத்தறிவு கொள்கையை பேசக்கூடிய திமுக அப்படிங்கிறது உடன்பிறப்புகளோ மற்றவங்களோ அதை பெருசாக கொண்டாடினா கூட நமக்கு பகுத்தறிவு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதர் என்ன நினைப்பாங்க? எதுவும் நிரந்தரமானது இல்லை, சூரியனே நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறாங்க அறிஞர்கள். சூரியன் நிரந்தரமானது, திமுக நிரந்தரமானது, நம்ம ஆட்சி நிரந்தரமானதுன்னு சிஎம் பேசுகிறாரு மதுரையில். நமக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் ஜெயலலிதாவே பேசவில்லை. நான் இறந்து 100 ஆண்டுகளும் அதிமுக இருக்குன்னு தான் சொன்னாங்க. கலைஞர் என்னைக்காவது ஒரு நாள் திமுக நிரந்தரமான திமுக அப்படின்னா சொன்னார்? ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இதான் கேட்டால் திராவிட கொள்கைங்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. முருகன் மாநாடு நடத்துறது திராவிட கொள்கை, 184 அடிக்கு முருகன் சிலையை வைப்பது திராவிட கொள்கை, ஆன்மீக பலமாகிவிட்ட சேகர் பாபு நான் இத்தனை குடமுழுக்குகள் பண்ணியிருக்கேங்கிறாரு, அது திராவிட கொள்கை. ஒரு திருநீரை ஒருத்தர் அழைக்கிறாரு, அது பெரிய வாத பொருளாது. ஆமாங்க, நான் கடவுள் நம்பிக்கை அவ்வளவா இல்லை, கூப்பிட்டாங்க கோயிலுக்கு போனேன், எல்லாருடைய மத நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாதுன்னு போனேன், வெளியில் ஃபோட்டோ எடுத்தாங்க அழித்தேன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இப்படி தானே சொல்லுவார். இல்லை எனக்கு வேர்வை வந்தது அதனால் அழிஞ்சேன்லாம். இன்றைக்கி முட்டு கொடுக்குற வேலையில் திருமாவர்களும் ஈடுபட்டுட்டாருங்கும்போது ரொம்ப வருத்தமாகுது. ஈஸியாக கடந்து போகிற விஷயம் சார். எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ இந்துக்கள் நிறைய பேர், இந்துக்களாக பிறந்த நிறைய பேர் கடவுள் மறுப்பு. இப்போ ஐயா வீரமணி இருக்கார், கலைஞர் இருந்தார், சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் திருமாவர்கள் இருக்கார். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் எப்படி குறை சொல்லுவீங்க? அவங்க நல்ல மனிதராக இருக்க வேண்டாம், அவ்வளோதான். கடவுள் நம்பிக்கை இருப்பது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதையே இப்போ இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கவங்க பயப்படுறாங்க. ஒருவேளை அது மாதிரி பேசிட்டா இந்துக்கள் ஓட்டு கிடைக்காதவன்னு. இந்துக்கள் ஓட்டெல்லாம் அப்படி கிடைக்காமலாம் போகாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க. யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா? என்னங்க அப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். டாஸ்மார்க்கில் வர பணத்தை எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க. திடீர்னு ஜூலையிலேருந்து நிறையா விண்ணப்பங்களை வாங்கி இன்னும் நிறைய பேருக்கு கொடுப்போங்கிறீங்க. பிடிஆர் அவர்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, பென்ஷன் சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு ஒரு கமிட்டி போடுறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். முன்னுக்கு பின் முரணாக இவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும். திமுக ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஒத்துக்கிறோம், பண்ணியிருக்கீங்க. காலை உணவு திட்டத்திலிருந்து பெண்களுக்கு அந்த இலவச பயணம், இது நம்ம விடியல் பயணம், அதெல்லாம் நல்ல விஷயம், மறுக்கலை. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுங்கிற மாதிரி நீங்கள் பல விஷயங்களை செய்யவே இல்லையே. சரி, இப்போ என்னென்னா ஒருத்தட்டுக்கு பணம் தரணும்னா உங்கள் கையிலேருந்து எடுத்து கொடுக்கணும், அடுத்தவங்க எடுத்து கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டாஸ்மார்க்குடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்லிட்டு மணமகிழ் மன்றத்தையும் அந்த L2 அப்படிங்கிற கடையும் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. போதை மருந்து கலாச்சாரம் சொல்லவே வேணாம். அதிகாரிகள் ஆட்சி நடக்கிறதுக்குன்னு பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். இங்கே அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்கிறது. ஒன்று வேணால் ஒரு IPS ரேங்கில் இருக்க ஒருத்தர் பல்ல பிடுங்குறாரு வரவங்களுக்கெல்லாம். அவர் பெரிய பிரச்சனையாகி வீடியோ போட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறாங்க. சிஎம் தான் வச்சுருப்பார். அதுக்கடுத்து மீண்டும் அவருக்கு போஸ்டிங் போடுறாங்க. சிஎம் கையெழுத்து போடுறாரு. கேட்டுருக்கணுமா வேணாமா? என்னப்பா அவர் இந்த அளவுக்கு பல்லெல்லாம் பிடிங்கிருக்காரு, மறுபடியும் அவருக்கே நம்ம போஸ்டிங் போடுறோன்ட்டு. ஸ்டெர்லைட் ஆலையில் குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டாங்க, தமிழ்நாடே தாங்குமான்னு நீங்கள் தான் புலம்பிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதே அதிகாரிக்கு பதவி உயர்வுக்கு நீங்கள் தான் கையெழுத்து போடுறீங்க. டாஸ்மார்க்கு எதிராக ஒரு பெண் போராடுறாங்க அதிமுக ஆட்சியில். ஒரு காவல்துறை அதிகாரி கன்னத்திலே அறையிறாரு. எல்லாத்துலேயும் வீடியோ வருது. நீங்கள் உடனே பொங்கி தீர்த்துட்டீங்க, மகளிருக்கு இப்படி ஒரு அநியாயமானு. நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரிக்கு சென்னையில் சூப்பரான போஸ்டிங் போட்டு கொடுக்குறீங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியல நமக்கு. இப்போ IAS IPS அதிகாரிகள் பட்டியலை பார்த்தோம்னா ஒரு அதிகாரி நல்லாவே தெரியுது அதிமுக ஆட்சியில் சரியான அடின்னு கொள்ளை அடிச்சிருக்காரு. அவரை மறுபடியும் சூப்பரான டிபார்ட்மெண்ட்டுக்கே போட்டிருக்கீங்க. அப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க அந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் மாறுறதே இல்லை. அரசியல்வாதிகள் வேணால் 5 வருஷம் ஓய்வு, அதிகாரிகளுக்கு ஓய்வே இல்லை, அங்கங்கே பிடிச்சி வந்துடுறாங்க. ஏன் நீங்கள் அவங்கள வைக்கிறீங்க? அந்த மாதிரி அதிகாரிகள் இருந்தால் தான் நீங்கள் நிறையா சுரண்ட முடியும். இதெல்லாம் திராவிட மாடல்னு கேட்டால் சொல்லிக்கலாம். நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். அதிமுக பிஜேபி கூட்டணி, பாசிச பிஜேபி கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஓட்டுவீங்க? நமக்கு புரியல. நிர்வாக சீர்கேடு நம்ம சொல்கிறோமே அப்படின்னு என்ன? நீங்கள் கைத்தறி டிபார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தீங்களா? இல்லை மின்சாரமாவது ஒழுங்காக கொடுத்தீங்களா? மின்கட்டணம் எவ்வளோ அதிகமானதுனால எவ்வளோ பாதிப்பாங்க? இதெல்லாம் கண்டுக்காமல் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்று. இன்னொன்று கேட்குறோம். சிம்பிள், ஒரு தலைமைச் செயலாளரை ஹைகோர்ட்டு ஆஜர்படுத்த சொல்லுது. உடனே அவர் ஆஜர்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு, அதாவது இந்த அரசு துறை எவ்வளோ வேகமாக வேலை பார்க்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் டெல்லியில் போய் நைட்டோட நைட்டாக ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்க. அதுக்கு ஒரு 22 லட்ச ரூபா வக்கீலுக்கு. கடைசியாக உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஆஜராகி தான் தீரணுங்கிறீங்க. 22-25 லட்சம் யார் வீட்டு பணம்? அரசாங்கத்துடைய பணம் தானே.
கேட்டால் ஆளுநர் மாளிகையில் நிறையா செலவு பண்ணுறாங்கிறாங்க. நீங்கள் அப்போ ஏழைகளுடைய காசு அப்படிங்கிறது அந்தளவுக்கு விரயமாகிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த இதில் கிட்டி ரேஸ் கோர்ஸு அதை ஆய்வு பண்ண ஒரு குழு போட்டிருக்கீங்க. அதுக்கு அதுக்கு அது அந்த 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 அதுக்கு கொடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா அது பல கோடிகள். அங்கே கட்டலாமா கட்ட வேணாமாங்கிறதுக்கு பல கோடிகள். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் கசியுது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறீங்க. அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குதுங்கிறது எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் அவர்கள் சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போய் அடித்து அவங்கள இது பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் சட்டசபையில் அவர் வாந்தி எடுத்தாருன்னு சிஎம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனில் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிரேத பரிசோதனையில் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்காருன்னு தெரியுது. 25 இடமோ 27 இடமோ. அடுத்த நாள் சிஎம் வந்து அடிச்சிருக்கிறது உண்மைதாங்கிறாரு. முதல் நாள் ஏன் என்னை பொய் சொல்ல வச்சிங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேணாமா? ஏன் பண்ணலை? சில அதிகாரிகள் வந்து ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. டிஜிபி அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. ஜெயலலிதா ஆட்சியில் அதிகாரிகளை அவர் எப்படி வச்சுருந்தாங்க, கலைஞர் ஆட்சியில் எப்படி இருந்தாங்க அதிகாரிகள்? இன்றைக்கி அந்த அதிகாரிகளுக்கு என்னென்னா பயம் இல்லை. சிஎம் தானே. ஏன்னா சிஎம் அப்படிங்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி அதிகாரிகள் இல்லைன்னா நமக்கு உலக லெவலில் நமக்கு பாராட்டு, திராவிட மாடல் ஆட்சியை உலகமே கொண்டாடுறதுக்கு காரணமே இந்த அதிகாரிகள் தான். இவங்க கொடுக்குற பொன்னான ஐடியாவில் தான் நம்ம கவர்மெண்ட்டே இயங்குதுன்னு நம்புகிறாரு. நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறீங்க திராவிட மாடல், கலைஞர் வழி வந்தோம்னு. நம்ம சிம்பிளாக கேட்குறது, ஜெயலலிதா வந்து அமைச்சரவை மாற்றம் நடக்கும்போது கலைஞர் எழுதியது தான் முரசொலியில். ஒரு அமைச்சரை அம்மையார் நீக்குகிறார், அதே அமைச்சரை மீண்டும் சேர்க்கிறார். அதாவது நீக்குவதும் சேர்ப்பதும் முதல்வரின் தனிப்பட்ட விருப்பம், நாம் அதில் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எந்த நோக்கத்துக்காக அவரை நீக்கினார், எந்த உறுதிமொழியை அவர் கொடுத்தார், அதுக்காக சேர்க்கிறார் என்பதை அம்மையார் விளக்க வேண்டும்னார் கலைஞர். உங்களுக்கு அதே தானே. சட்டசபை நடக்கும்போது அமைச்சரவை மாற்றம் நடக்கவே கூடாது. நடந்ததே இல்லை. கலைஞர் ஆட்சியில் நடந்தது இல்லை, ஜெயலலிதா ஆட்சியில், நீங்கள் சொல்கிற ஜெயலலிதா ஆட்சியில், ஓபிஎஸ் ஆட்சியில், அடிமை எடப்பாடி ஆட்சியில் நடந்ததே இல்லை. ஆனால் நீங்கள் நடத்துறீங்க. என்ன காரணம்? கோர்ட் ஆர்டர் சொல்லுது, செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருக்கீங்களா சிறைக்கு போகிறீங்களான்னு கேட்குது. இந்த அவலம் உங்களுக்கு தேவையா? அதே செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்கிறீங்க. உங்கள் அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப கேவலமாக பேசினார், அவரை உடனே பதவி நீக்கம் பண்ணாமல் கோர்ட்டுக்கு போய் பதவி நீக்கம் பண்ணுறீங்க. கேட்டால் இதுதான் திராவிட மாடல். மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நீங்கள் தான் வந்து பதவி விட்டு எடுத்தீங்க, மறுபடியும் நீங்களே பதவியை கொடுக்குறீங்க. அப்போ எதுக்காக அவரை நீக்கிறீங்க, எதுக்காக கொடுத்தீங்க? ஒன்றுமே புரியல. அப்போ இங்கே நடக்கிறது யாராச்சு? இப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ஒருத்தர், அவங்க வந்து உங்களை இயக்குகிறார்கள், நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது அந்த ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு. தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, கல்வித்துறை அமைச்சர் சென்ட்ரல், அவர் என்ன சொன்னார்? சூப்பர் முதல்வர். இந்த சூப்பர் முதல்வர் யாருங்க? ஊருக்கே தெரியும் யார் சூப்பர் முதல்வர்னு. அவர் இயக்குகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியல் விடுது. நீங்கள் சொல்கிற திராவிட மாடல் சூப்பரான திராவிட மாடல் ஜூன் 10 வருது, மேலே டேட் போட்டிருக்குது மே 10ன்னு. நைட்டாக வெளியிடுறாங்க. ஏன்னு கேட்டால், இல்லைங்க அதில் அவ்வளோ ப்ரெஷர். தமிழ்நாட்டில் மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நேராக குறிஞ்சி இல்லம் வந்து வாரிசை பார்த்து அவரை மாற்றலை. இன்னொரு அதிகாரியை வந்து பசை இல்லாத பதவிக்கு போனால் மாற்ற மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பசை உள்ள பதவியை போடுறாங்க. இதுக்கு மேலே இருந்தால் எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. உடனே பட்டியலை வெளியிடுப்பான். நைட்டாக அர்ஜென்ட்டாக வெளியிட்டதுனால ஜூன் 10 போடுறதுக்கு பதிலாக மே 10 போட்டிங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்போ திடீர்னு இன்னொரு பட்டியல் வந்திருக்கும். அது இன்னொரு அதாவது என்னென்னா, அதிகாரிகள்கிட்ட 2-3 குழுக்கள், 2-3 அதிகார மையங்கள். ஒரு அதிகாரி மையங்கள் ஒரு பட்டியல் வெளியிட்டால் இன்னொரு அதிகார மையம் இன்னொரு பட்டியல். அதாவது எப்படின்னா சொல்லுவாங்கள்ல, கிரிக்கெட்டில் வந்து இந்த தடவை நீ ஜெயிச்சா அந்த தடவை. இப்போ என்னென்னா, ஒரு குழு ஒரு தடவை ஜெயிச்சா அடுத்த வாரம் இன்னொரு குழு ஜெயிக்கும். எல்லாத்துக்கும் சரிசமமாக வாய்ப்பு கொடுக்குறாரு முதல்வர். இந்த வயசுலையும் வெள்ளத்தடுப்பு பணிகளை பார்க்குறாரு, மதுரைக்கு போய் பொதுக்குழு அட்டன் பண்ணுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எத்தனை நிகழ்ச்சியில் பார்த்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நம்ம அவரை குறைச்சலாம் சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சினிமா எடுக்கலாம், நீங்கள் இல்லை வேறு எந்த வேலையை வேணால் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காரு, திமுக எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்குது. நீங்கள் வந்து வீட்லேயே இருந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்க அது. நம்ம என்ன சொல்கிறோம், உதயநிதியை யாரையும் நம்ம குறைலாம் சொல்லலை. நீங்கள் நல்லவர்கள் தான், உங்களை யாரும் குறைலாம் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி மக்கள் பணின்னு வந்துட்டு நீங்கள் வேகமாக இயங்க வேண்டிய நேரத்தில் உங்கள் அப்பாவை பார்த்து நம்ம அப்போ ஸ்டாலின் என்றால் உழைப்புங்கிறாங்க. உண்மையே உழைக்கிறார், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எல்லா இடத்துக்கும் போகிறாரு. மறுபடியும் இந்த விஷயத்தை சொல்லுவோம். ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லாதனால தான் ஸ்டாலின் திமுக ஓட்டு போகிறதோட ஸ்டாலின்பா ஓகே ஓட்டு போடுவோம்பா. ஏன்னா கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் ஸ்டாலின் கிரேட்டு தான். அதில் மாற்று. ஸ்டாலின் அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம்.
நம்ம என்ன சொல்கிறோம், அவர் வந்து நேராக சில விஷயங்களை பேசணுங்க. இப்போ பல்பீர் சிங் அவர்களுக்கு பல்லு பிடுங்கணும், இந்த பல்லு பிடுங்கணும் ஆஃபீஸருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்திருந்தால், என்னப்பா இவருக்கு போய் பல்லு பிடுங்கினவருக்கு போஸ்டிங் போடுறீங்க? ஏன்னா ஜெய்பீம் பார்த்துட்டு நான் ரொம்ப மனசு கண்ணீர் வடிச்சிருக்கேன். யாருப்பா இந்த அதிகாரி? உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காது அவருக்கு? ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிகாரிகளை ஊக்குவிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க அது வேறு மேட்ரு போட்டுருங்க, நீங்கள் அது ஒத்துக்கக்கூடாதுங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வனத்துறையிலேருந்து ஒருத்தரை வந்து மின்சாரத்துறைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றுறீங்க. 6 மாதம் கழித்து அதே மின்சாரத்துறையிலேருந்து மீண்டும் வனத்துறைக்கு மாற்றுறீங்க. கையெழுத்து போடும்போது என்னப்பா போனது 6 மாதம் தான் அங்கே போட்டிங்க, அதே 6 மாதத்தில் இங்கே போடுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாமா ஒரு முதல்வர்? எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டால் அது எப்படி சரியாக வரும்? ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பை பற்றி நம்ம குறைய சொல்ல, அவர் வந்து மற்றவர்களால் ஆட்டி வைக்கப்படுகிறார். உங்கள் பேர் கெட்டு போயிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ வாரிசுக்கு எதுக்கு வந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்குறாரு, ஏன் கொடுக்கல? அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே பதவி கொடுத்து அவங்க நண்பர்கள் பண்ண விஷயத்தினால இன்றைக்கி பாட்னாவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பி எவ்வளோ பேர் கெட்டு போயிரு, வெளியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால தான் மாப்பிள்ளையோடைய கை ஓங்கியிருக்கு. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்லவராக இருக்கலாம், ஆனால் கிரவுண்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் விளையாடியே ஆகணும். கிரவுண்டுக்கு வந்துட்டு நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிறது சரியான விஷயமா இல்லை. அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உதயநிதி சிஎம்க்கு அடுத்து டெப்டி சிஎம்னா என்னங்க அர்த்தம்? பாதி சிஎம். அவர் சிஎம்முடைய பாரத்தை குறைக்க வேண்டியது தான் டெப்டி சிஎம்முடைய வேலை. ஆனால் சிஎம்முடைய பணி அவர் வயசுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாரு, உதயநிதி எவ்வளோ வேலை பார்க்குறாரு? உதயநிதி அவர்கள் இன்னும் வேகப்படுத்தினால்தான் திமுகவுக்கு நல்லது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அவர் மேலே குறை சொல்லணுங்கிறதுனால சொல்கிறேங்க. அவர் ஸ்டாலினுடைய பணியை குறைக்கணுங்க, அதுதானங்க அவரை கொண்டு வந்தோம். ஒரு காலத்தில் கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த மேலே உழைச்சார். இது வந்து திமுகவுக்கு நன்மை பயக்காது. பார்க்கக்கூடிய உடன்பிறப்புல என்ன சொல்கிறாங்க, ஐயா காலையிலேயே மீட்டிங் வந்துருங்க, முதல்ல மாதிரிலாம் இல்லை, இவர் வந்துடுவார் சீக்கிரம் அப்படின்னு கிண்டலாக சொல்லக்கூடிய அளவில் நிலைமையில் இருக்குல்ல. கிரவுண்டில் இருக்க மக்களுக்கே தெரியுங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். இதையெல்லாம் மீறி திராவிட மாடலாச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நம்மளால் கண்ணை மூடிட்டு வேணால் சூப்பர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் அப்படி இல்லை. கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்கள். ஞானசேகரன் விஷயமாகட்டும், இந்த ஈசிஆரில் கொடி கட்டுற விஷயமாகட்டும், பாலியல் இந்த 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் பிரச்சனை ஆகட்டும், சின்ன குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை ஆகட்டும், கல்லூரி போகிற மாணவிக்கு பாலியல் பிரச்சனை ஆகட்டும், அரசு அலுவலகங்களில் பாலியல் பிரச்சனை ஆகட்டும், காலேஜில் பாலியல் பிரச்சனை ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். கேட்டால் பொள்ளாச்சிங்கிறீங்க. பொள்ளாச்சியில் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கல, அது சிபிஐ போட்ட கேஸ், நீங்கள் தான் வெற்றி கொண்டாட்டம் கூட்டுறீங்க. அதேமாதிரி ஞானசேகரன் விஷயத்தில் சாதித்து விட்டவங்கிறீங்க. ஞானசேகரன் விஷயத்தில் இந்த புலனாய்வு குழு அமைத்தது ஹைகோர்ட்டு. இதெல்லாம் மறைச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கங்கிறீங்க. டங்ஸ்டன் நிறுத்தினாலும் நீங்கள் தாங்கிறீங்க, பரந்தூரை நிறுத்தினாலும் நீங்கள் தாங்கிறீங்க. நம்ம ஒன்றும் புரியவே இல்லை. பரந்தூரில் இவ்வளோ வேகமாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? 8 வழி சாலை அமையவே கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ அமைக்க முயற்சி பண்ணுறீங்க. இந்த கோயம்புத்தூரில் சூயஸ்னு ஒரு ஜெர்மன் கம்பெனி வந்து குடிநீர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தால் உடனே நிறுத்துவோம், நீங்கள் இப்போ அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. அமைச்சரை கேட்டால் இல்லை அவங்க ஏற்கனவே நிறையா பணிகளை முடிச்சுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க. இன்றைக்கி வந்து மாநகராட்சிக்கு எவ்வளோ கடன்? மாநகராட்சி வந்து ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்த பணம் எவ்வளோ, இப்போ கொடுத்த பணம் பல மடங்கு எப்படி உயர்த்தி கொடுக்குறீங்க? இன்றைக்கி சென்னையில் யாரை வேணால் கேளுங்க, நீங்கள் அந்த நம்ம வந்து கழிப்பிடம், அந்த கழிப்பட பேர் என்ன சொல்லுவாங்க, என்னால் அழகு என்னமோ வச்சுருக்காங்களே, எல்லாமே மூடி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பராமரிக்கிறதுக்கு இத்தனை கோடியா? கேட்டால் பட்டினப்பாக்கம், திருவான்மீர் இந்த கடற்கரையை பராமரிக்கிறதுக்கு தனியார் ஒப்பந்தத்துடன் அதுக்கு ஒரு டெண்டரு. மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் நீங்கள் கல்லா கட்டுறீங்க, இங்கே கான்ட்ராக்டர்களை அந்தளவுக்கு கசைக்கு பிடிக்கிறாங்க. கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும் கட்டிங்க. அப்போ கான்ட்ராக்டாரங்க எப்படிங்க ஒழுங்கான ரோடை போடுவாங்க? உட்கட்டமைப்பை மேம்படுத்தி விட்டோம், உட்கட்டமைப்பை மேம்படுத்திட்டோங்கிறீங்க. ஃபஸ்ட்டு வருஷம் உட்கட்டமைப்புக்கு 80,000 கோடி, அடுத்த வருஷம் 60,000 கோடி, இந்த வருஷம் 80,000 கோடி. ஏன்னு கேட்டிங்கன்னா 80,000 கோடி தான் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உட்கட்டமைப்புனா நீங்கள் கணக்கெல்லாம் கேட்க முடியாது, அதை பண்ணோம் இதை பண்ணோன்ட்டு. அப்போ எலெக்ஷனுக்கு பணத்தை தேத்திட்டு இருக்கீங்கன்னு தான் மக்கள் பேசுவாங்க. மறுபடியும் சொல்கிறோம், நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை அதனால தான் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நியாயமாக தானே பேசுகிறோம். நீ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது நல்லாட்சி கொடுத்தா மக்களே ஓடி வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ திமுகவுக்கு அதாவது லக்கியஸ்ட்டு சிஎம் வாங்கல, இப்படி ஒரு யோகக்கார சிஎம் இருக்க முடியாது. ஏன் எதிர்க்கட்சியே இல்லை. அதாவது ஸ்டாலின் அவர்களும் திமுகவை யாருக்கு நன்றி சொல்லணும்? மோடிக்கு தான் நன்றி சொல்லணும். மோடி மட்டும் இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோதான். ஏன்னா கேட்டால் பாஜக பாசிச்சா அதுவும் மோடிக்கும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் பேசுகிறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி, நம்ம அவமானகரம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்கிற விஷயம்.
கீழடியை பற்றி அவங்க பேசுகிற விஷயம் இதெல்லாம் திமுக பார்த்தீங்களா, ஹிந்தி பேசுகிறாரு பார்த்தீங்களா. அப்போ திமுகவோட வண்டி ஓடுவது, அடுத்து திமுகவில் ஆட்சி வைக்க போடுறதும் அமித்ஷாவும் மோடியும் தான். இதற்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தான் சிஎம் நன்றி சொல்ல வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அண்ணாமலை நம்ம அமித்ஷா இருக்கும் வரை திமுக காட்டில் அடைமலை தான். ஆனால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு வாய்ப்பு வரும்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு வராதுன்னு திமுக நினைக்குது. பொறுத்திருந்து தான் நம்மளை பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.